அட்டனன்ஸ் விழுந்துடும், 50 100 அட்டனன்ஸ் விழும். இது யாருன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நார்மல் லிஸ்ட்டு. நம்ம காலியாக இருக்கக்கூடாதுன்ட்டு சேரை நிரப்புறதுக்கு இந்த மாதிரி கெபிக்கு 50 பேராக இருப்பாங்க. ஒரே ஒரு எலியா மட்டும் தனியாக இருப்பான். இது 3வது லிஸ்ட்டு. இது எல்லா காலத்திலையும் இருக்கும். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி எல்லா காலத்திலும் இருக்கும். எசேக்கியேல் காலத்தில் எடுத்திங்கனாலும் ஒரு குரூப்பு சர்ச்சு தேவாலயத்துக்குள்ளே உட்காந்து அருவருப்பானது செய்கிற ஒரு குரூப் இருக்கும். அதே நேரத்தில் தேசத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு குரூப்பும் இருக்கும். அது மறைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு எசேக்கியேல் இருப்பான். இந்த எசேக்கியேல் வழியாக தான் அங்கே ரிவைவல் வரும். இந்த எலியா வழியாக தான் ரிவைவல் வரும். அப்போ அந்த ரிவைவல் வரணும்னா இவன் யாராக இருக்கணும்? நான் உண்டு, என் வேலை உண்டு, வந்தோம், மினிஸ்ட்ரி பண்ணோம், குடும்பத்தை பார்த்தோம், இவன் ஹார்ம்லெஸ், இவனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவனால் எழுப்புதலும் வராது. இவர் என்ன சொல்லுவாங்க, அந்த